வணக்கம் உடன்பிறப்புகளே மற்றும் உறவுகளே. எனக்கு இந்த ஆட்சி மாறினது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலை. அது மக்கள் ஆர்வக்கோளாறில் பண்ணாங்க. பிஜேபியுடைய திராவிடத்தை ஒழிக்கணுன்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இவிஎம் மிஷினில் கையை வச்சு விஜயை முதல்வர் ஆக்குனாங்க. சரி, அது கூட கொஞ்சம் கடந்து போகலாம், ஏன்னா மக்களுக்கு பட்டு திருந்துவாங்க அப்படின்ட்டு. ஆனால் உலகத்திலே பச்சை துரோகம் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நம்ம கூட இருக்காங்க, நல்லா பதவி அனுபவிக்கிறாங்க, கடைசியில் நம்ம தோற்று போயிட்டோம். அப்படிங்கையில் நம்ம நம்ம நம்மளை நம்ம ஒரு தலைவர் பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். அவர் சார்ந்து தான் நம்ம இருந்தோம். 5 வருஷம் நல்ல பதவி சுகம் அனுபவித்தோம். இன்றைக்கி அவர் தனித்து தோற்றுட்டு அவருடைய எம்எல்ஏ கூட ஆக முடியாமல், அவருடைய தொகுதியில் எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் அப்படி ஆகியிருக்காரு. எவ்வளோ ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா அப்படி வச்சுருந்தார் அவருடைய தொகுதியை. எவ்வளோ வலி இருக்கும்? அவர் தூங்கியிருப்பாரா? எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பார்? சாப்பிட்ருப்பாரா? கண்டிப்பாக இருக்கும். மனிதர் தானே வரும். M.K. ஸ்டாலின் அவர்களும் மனிதர் தானே. அப்போது அவர் கூட இருந்த மரியாதைக்குரியவர்களாகிய திருமாவர்களாக இருக்கட்டும், IUML தலைவராக இருக்கட்டும், CPM, காங்கிரஸு, வைகோ, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு துளி கூட, நீங்கள் நல்லா யோசிங்கல, இந்த விளையாட்டை நல்லா யோசிங்கல, ஒரு துளி கூட இல்லை. சரி, நம்ம எல்லாம் ஒன்றா தானே ஆட்சி பண்ணோம், கூட நிற்போம். ஒருத்தன் ஜேகேயில் கூட நிற்கிறது எப்போவுமே முக்கியம். ஒரு ஆள் தோத்துட்டான், அப்போ கூட நிற்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அவங்க கூட நம்மளும் சேர்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் வருத்தத்திலேயோ வலியிலையோ அழுகையிலையோ அதில் பங்கெடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் மனித மாண்பு, மனித பண்பு, மனித தன்மை. ஆனால் இந்த நான் சொன்ன மதிப்புக்குரியவர்கள்லாம் கொஞ்சம் கூட அந்த ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிருகத்தன்மையோடு இருந்திருக்காங்க பாருங்கள். எப்படி இப்படிலாம் உங்களால் முடியுது? என்ன ஒரு செல்ஃபிஷ் இல்லை?